தான் தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் மொப் பண்ணி டெட்டால் போட்டு எல்லாம் மொப் பண்ணியாச்சு. இனி மஞ்சளும் பச்சை கற்பூரம் வச்சு தெளிக்க போகிறேன். அதுக்குள்ளே பொட்டெல்லாம் வச்சு சாமி படத்தை ரெடி பண்ணணும். வெத்திலே எல்லாம் வாங்கி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வடிவாக மொப் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்க இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன்னு நான் வீடியோவில் காட்டுறேன். அதோட இனி சாமி தட்டுக்கு வெத்திலையில் அடுக்கி பூவெல்லாம் வச்சு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி இன்றைக்கி என்ன ஃபுல் வீடியோ. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் முருகனுக்கு விளக்கு போடுறதில்ல, அது எப்படி போடுறேன்னு சாம்பிராணி பிடிக்கிறது அதுதான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட போகிறேன். தான் சாமி தட்டுலாம் டஸ்ட்டெல்லாம் தட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூ வாங்கிட்டு வந்தேன் தானே, காலையிலே பூ வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்க பூ, இந்த பூ வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் செவ்வந்தி பூ, இந்த பூ இருக்குது. அதோட பாருங்கள் நான் கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். மஞ்சள் தண்ணி உப்பு எல்லாம் போட்டு தெளிச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் தெளிச்சு வீடெல்லாம் மொப் பண்ணி ஃபேன் போட்டிருக்கேன். வீட்டை போயிட்டா காய் ஒன்று பண்ணுறதுக்காண்டி வெளியில எல்லாம் பாருங்கள் புறா ஒன்று வந்து நிற்கிறேன் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ வந்து அடுத்தது என்ன எடுத்து வச்சுருக்கேன்டா, கற்பூரம், உப்பு பேக்கெட் வந்து நான் சாமிக்கு வைக்கிறேன்னா செவ்வாய்க்கிழமையில ஃப்ரெண்ட்ஸ். அதை உப்பு பேக்கெட்டை வச்சாச்சு. இப்போ அடுத்தது ஒவ்வொன்றா செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா. சிலையில் விளக்கு கொளுத்துறதுக்காண்டி இது செவ்வாழைப்பழம் முருகனுக்கு, இது ஊதுபத்தி வேணுதுன்னா இது பூ, இது வந்து அந்தோணியாட்ட விளக்குக்கு திரி மெழுகுதிரி போட்டு, இது சாம்பிராணி எல்லாம் பண்ணியிருந்தாச்சு. இப்போ சாம்பிராணி இதுக்கு போட்டுட்டு அடுத்தது சிரட்டையை மூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விளக்குக்கு ஃபஸ்ட்டு வெத்திலையை கழுவி வெத்திலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்பேன் சரியா. வெத்திலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். வெத்திலையை வடிவாக அடுக்கியாச்சு. இங்கே பாருங்கள் மஞ்சள் தண்ணி தெளிக்க வச்சுருக்கேன். இங்கே குங்குமம், இது அந்தோணியாட்ட விளக்குக்கு ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இதை கொண்டு இந்த சாமி தட்டில் வைக்க போகிறேன். இப்போ நான் சாமிக்கு பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி விளக்கு கொளுத்துறதான் வேலை. சரியாக 6 மணிக்கு நான் விளக்கு கொளுத்துவேன். இப்போ எல்லாம் ரெடி. அடுத்த சாம்பிராணி பிடிக்க நெருப்பு ரெடி பண்ண போகிறேன். நான் ரெடி ஆகிட்டு பாருங்கோ, 6 மணி வரை வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். சாம்பிராணிக்கு போட சிரட்டை எரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் பக்கம், இங்கே பார்த்தீங்கன்னா தாமரை தெரியும் பார்த்தீங்களா. 6 மணிக்கு 1 நிமிஷம் இருக்குது. நான் சாம்பிராணியை கீழே வச்சு புகை போட்டிருக்கேன். இப்போ கொளுத்துவேன் விளக்கெல்லாம் கொளுத்தி சாம்பிராணியெல்லாம் பிடிச்சி சந்தன பூச்செல்லாம் கொளுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க முருகனுக்கு இங்கே எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கம் கொளுத்தி சாம்பிராணியும் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நான் சாமிக்கு விசேஷமாக கும்பிட்ற நாள், அதுவும் முருகனுக்கு விளக்கு போடுற நாள். இதோட என்னுடைய வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னுடைய சாமி படம் அப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு இல்லாதாச்சு நீ பிரபஞ்சத்தை கும்பிட வெளியில் போகிறேன். சாம்பிராணி எல்லாம் பிடிச்சி சந்தன குச்சிலாம் கற்பூரம் என்ன மறந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கற்பூரம் கொளுத்தையில் வெள்ளிக்கிழமை கொளுத்தோம். வெள்ளிக்கிழமை வேற லக்ஷ்மி காப்பத்தால் வெள்ளிக்கிழமை கொளுத்தோம். இப்போ போய் பிரபஞ்சத்தை கும்பிட்டுட்டு டீ வச்சு குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நைட்டு சாப்பாடு கடையில் கொண்டு போகணுன்னு இருக்குண்டே, மதியம் சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மதியம் உப்புமா தான் செய்யணும். அந்த வீடியோ போடுறேன் பாருங்கோ.